பண்ணுறதுக்கு முடியலை எங்களால். அதனால சரின்னு சொல்லிட்டோம். தள்ளிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் மாணவர் பிள்ளைகள் எவ்வளோ ஒன்று என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் தான் டீட்டெயிலாக அடிச்சு. இல்லை எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, காசு இல்லை. சரி சார், அந்த ஒரு நிமிஷம் அடுத்தாப்புல சார் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இதில் முடிஞ்சிருச்சு. இது அதர் தேன் திஸ் வந்து சில விஷயாதிகள் சொல்லணும் அப்படின்னு மாவட்டத்தில் குறித்து வச்சுருக்காரு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற விரும்புகிறார். ஸ்மார்ட் ஃபோனில் களஞ்சியம் இப்போ எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் மஸ்டரி இங்கே வந்து பண்ணிக்கிறீங்க, ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லாட்ட இதில் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மஸ்டரிங் பண்ணுறதுல இன்னொரு வசதி இப்போ என்ன வந்துருச்சுன்னா, நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, வேறு யாருக்காவது பண்ணலாமான்னு இன்னொரு ரெட்டிங்கில் ஒரு இது லைன் வருதுங்க. அதில் வந்து என்னென்ன ஃபர்னிஷ் பண்ணணும்னா மற்றொரு வசதி தற்போது உள்ளது என்னவெனில், மற்றவருக்காகவும் நீங்களே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே மஸ்டரிங் செய்யலாம். இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார் பென்ஷனரு, அவர் சில ரெக்கார்ட்ஸ் கொண்டு வச்சார்னா உங்கள் நீங்கள் வச்சுருக்க அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே பண்ணலான்றதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கீம் ஒன்று வந்து பென்ஷன் ஸ்கீம் தான், அது அதிலே ரெக்கார்டு இருக்குது. அப்புறம் ரெண்டாவது வந்து பெனிஃபிஷியரி ஐடி நம்பர் அல்லது பிபிஓ நம்பர், அது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது ஆதார் நம்பர் கேட்குறாங்க. நாலாவது ஆதார் நம்பரில் உள்ளபடி நேம் ஆஸ் பர் ஆதார் நம்பர், ஆதார் கார்டு என்ன இப்போ திருச்சிட்டம்பலம்னு போட்டுருந்துச்சா, திருச்சிட்டம்பலம் என்ன ஸ்பெல்லிங் இருக்கும் ஆதார் கார்டில், அந்த ஆதார் கார்டு நம்பர் தான் வரணும். அந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இது பழையபடியும் மஸ்டரிங் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி எத்தனை பேருக்கு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வசதி மஸ்டரிங்கில் அந்த ஆப்பில் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஆப்பில் NHIS ஸ்மார்ட் கார்டில் ஸ்பவுஸ் பெயர் இடம்பெற்றுள்ளதா, இது ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்கிறோம். இவரோட மச்சனரே இன்னும் தேடிட்டு தான் இருக்கார், அவரோட ஒய்ஃபுக்கு ஒன்றும் சேர்க்க முடியல. நீங்கள் அவர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வேறு. அப்படி அந்த பென்ஷனர் தானே கணக்கு. பென்ஷனர் அவர் பென்ஷனரு, ஒய்ஃப் வந்து ஸ்டில் ஒர்க்கிங்கு. ஆனால் ஒய்ஃப் பேர் விட்டு போச்சு. ஃபோட்டோ ஜாயிண்ட் ஃபோட்டோ மாத்திரம் பிபிஓவில் வந்திருக்கு. இது சொல்லி 6 மாதமாக அவர் வந்து இங்கே தான் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணார், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில். மூவ் பண்ணால் இது டிஆர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுச்சு, அதனால் அங்கேயே தான் நீங்கள் மனு கொடுக்கணும்னு சொல்லி திருப்பி விட்டாங்களாம். இன்ன வரைக்கும் போச்சா போகல எனக்கு தெரியல, 6 மாதம் வச்சுட்டு இருக்கோம். அதனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கூடவே இருந்து வாழ்க்கை பூரா கூடவே இருந்த ஸ்பவுஸ் நேம் இடம் பெற்று இருக்கிறதா அப்படிங்கிறத NHIS கார்டில் பார்த்துருங்க. பாதிக்கப்பட்டவர் இவரே தான். ஒரு தடவை கண் ஆப்ரேஷனுக்கு போய் இவர் பேர் இல்லை, அப்புறம் அங்கேருந்து சாரு இவரோட மைத்துனர் 2 பேருமே தான் ட்ரெஷரிக்கு போய் 2 தடவை போய் ரிவைஸ் ஃபாரத்தை வாங்கி ஃபார்ம் 3ன்னு ஒரு ஃபாரம் ரிவைஸ் ஆகிடுச்சு சார், ஒரு பேஜ் தான் அதை கொண்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் இவங்க கிளவுனா 2 பேஜ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் வாங்கி நாங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு ஆச்சுங்களா. அதனால் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மனைவி பேர் இடம் பெறாததை சரிபார்க்காதால் மிகவும் சிரமப்படுபவர்கள் உள்ளனர் ஆச்சுங்களா. இருவரும் அரசு ஊழியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தால் இருவருக்கும் 497 ரூபா பிடித்தம் செய்கின்றனர். அதை சரிபார்க்கவும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவர் பேர் என்ன, யாரோ 2 பேர் வந்தாங்களே சார், கங்காதரன் இருக்கார் இல்லையா, கங்காதரன் டெப்டிக்கல் டிரைவர் ப்ரொமோஷன் ஆனார். அவர் ஒய்ஃப் வந்து டுவார்டில் ஒர்க் பண்ணார், இவர் ரிட்டையர் ஆகிட்டார். இவருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. திடீர்னு போன மாதம் என்ன 490 ரூபா பிடிச்சிவிட்டாங்க. பிடிச்சிவிட்டு தான் இவர் போயிருக்காரு. சார் என் ஒய்ஃப் வந்து டுவார்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து குவாசி கவர்மெண்ட்டாக என்னமோன்னு சொல்கிறது, அவங்ககிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிலாம் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க அவங்க கமிஷன் ஆஃபீஸ் வந்து ஆடிட்டில் எழுதிட்டாங்க, அதனால் நாங்கள் 2 பேருக்கும் பிடிக்க தான் செய்வோம். உங்களுக்கு இன்னும் 6 வருஷம் பிடிக்காமல் இருக்குது, நீங்கள் ரிட்டையர் ஆன தேதியிலிருந்து அந்த 6 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக போய் பிடிக்கணுமா இல்லை ஒரே இதாக பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டு அவர் பயன்படுத்தி விட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சந்திரசேகரன் யாரோ ஒருத்தர் டிஆர்ஓ வந்து ரிட்டையர் ஆனவர், அவருக்கும் இதே மாதிரி டுவார்டில் தான் அவருக்கு சம்சாரம் ஒர்க் பண்ணியிருக்கும் போல். அவர் 2 பேரும் கேட்டாங்க, அப்புறம் ரெப்ரசன்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தாப்பில் எஸ்ஐஆர் தீவிர திருத்த படிவம் எல்லோரும் படிவம் கொடுத்துருப்பீங்க, கொடுத்து எல்லாம் திருப்பி வாங்கி எல்லாம் எலக்ட்ரல் ரோலில் டிராஃப்ட் ரோலில் பார்த்துட்டிங்களா, டிராஃப்ட் ரோலில் உங்கள் பேர் உள்ளதா என்பதை சரிபார்த்தீங்களா. எளிய வழி எலக்ட்ரல் ரோலை எலக்ட்ரல் சர்ச் ECI.gov.in கிளிக் செய்து 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் சார் கொண்டே வந்துருக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் வீட்டில் வந்து இந்த மாதிரி இதான் அவங்க கொடுத்த ஃபாரம், பிஎல்ஓ கொடுத்த ஃபாரம் எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க, டூப்ளிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் நேம் எல்லாம் மேலே அந்த ஐடி நம்பரோட எழுதிருக்கேன் எல்லா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. கேம்பில் கொடுத்தா தான் சார். இனி இது என்ன ஐடி கேம்பில் போய் கொடுத்தா கேம்பில் 78 கேள்வி கேட்குறேன். அப்படியா? இப்போ கூட சார் சொன்னாங்க அந்த டேட்டை முடிஞ்சு சார். அதுக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை. இல்லை இனிமே இது கலைஞர் ஓப்பன் பண்ணுறப்ப ஐடி நம்பர், அது என்ன ஐடி நம்பர் அவங்க வாங்கணும் சார், வாங்கணும். பென்ஷன் புக்கில் கிடையாது, பென்ஷன் புக்கில் கிடையாது. தனி ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடி நம்பர் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸில் பிபி வாங்கணும். பேசிலிப் இல்லையா, அதில் மேலே நம்பர் இருக்குது, பேசிலிப்பில் நம்பர் இருக்குது.
ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு நம்பர் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் புதுசா ஓபன் பண்ணா ஐடி நம்பர் தெரியல. இல்லை அதில் வந்து நீங்கள் பே ஸ்லிப்னு போட்டு ஒரு காலம் இருக்கும் உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து எந்த மாதத்துக்கு இருக்கும் அந்த மாதத்தை கிளிக் பண்ணி இல்லை வந்துரு சார் வந்து மேலே அந்த பிறகு நமக்கு ஐடி நம்பர் தெரியுது. டாப்பில் லெஃப்ட் ஓபன் பண்ணா ஐடி நம்பர் ஐடி பார்க்கலாம். ஐடி முதல்ல கொடுக்கும்போது உங்கள் பிபிஓ நம்பரை கேட்குது. அதை கொடுத்து ஐடி நம்பர் கேட்டுக்கணும். ஐடி வந்துடுது. எளிதாக தான் இருக்குது. முதலே வந்து அது அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க சார். ஒவ்வொரு பென்ஷனருக்கும் இது ஐடி நம்பர் அப்படின்னு இது பண்ணி இதாவது அது அதாவதுன்னு கேட்குது ஆச்சுங்களா. இப்போ இதை காமிச்சிட்டாரு. இதில் என்னமோ சொல்ல வந்தார் என்னோட கேம்ப் வந்து சார் நம்ம அது வேலை இல்லை. அல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இல்லை அதை பார்க்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக ஸ்பெஷல் கேம்ப் போட்டுருக்காங்க. ஸ்பெஷல் கேம்ப் போட்டுருக்காங்க. ரைட்டு சரியா பச்சா. அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் மாநில மையம் விட்டுறலாம். அடுத்த மாநில செயற்குழு கூட்டம் இப்போ சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எல்லாரும். நமக்கு வந்து அடுத்து வந்து அரியலூரில் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்தது போடலாமா அப்படிங்கிறத பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அப்புறம் ஓய்வூதியம் தினம் கொண்டாடும் நாளிலும் மற்ற முக்கியமான நாட்டிலும் டிஎஸ் நகரா ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. 6/1/2025 கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரைக்கு. அது தீவிரமாக எல்லோரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அடுத்தாப்பில் ஆதார் கார்டு 2வது சென்டர் இங்கே மதுரையில் வந்து ஆதார் கார்டுக்கு 2வது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேகே நகரில் புதூரில் இருக்குது. ஜெய் சண்முகா காம்ப்ளெக்ஸ் கேகே நகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி போட்டிருக்காங்க. கரெக்ஷன் ஜெய் சண்முகாவா? ஜெய் இந்த சொல்லுங்கள். காம்ப்ளெக்ஸ் இருக்கு சார். அதில் ஜெய் சண்முகா பேப்பர் போடுறாங்க. ஜெய் சண்முகா காம்ப்ளெக்ஸ். ஆமாம் ஜெய் சண்முகா எந்த இடத்துல எந்த இடத்துல தம்பி தெரியல. கேட்க நகர் எந்த இடம் தெரியல, பார்க்கணும். தெரியல, பார்க்கணும். தன்னுடைய உரையை முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து ஒவ்வொரு தலைவரும் அவங்கவுங்க பேசுறதுக்கு அவங்கவுங்க முன்வரும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். முதலில் அண்ணன் திரு நடராஜன் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வரிய தந்திருக்கும் எல்லா பேரை உறுப்பினர்களுக்கும் இணைந்த வல்லுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். 17/12/27 என்னுடைய மாநாடு நடத்தினேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணீங்க. நல்ல முறையில் நடத்தினதுக்கு உங்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மதுரை கிளை சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது வந்தாக மாநகர கிளையை பொறுத்த மட்டும் ரொம்ப நலிவடைந்து போச்சு. மொத்தம் 7 பேரில் 4 பேர் 3 பேர் தான் இருக்கும். நானும் மகாலிங்க நம்ம ஓஏ சிவநாத் தான் இருக்கோம். சீனிவாசன அவர் வந்து இல்லாமல் போயிட்டார். பாவம் உடம்புல பாவம் உடம்புலங்கிறேன். ராஜாமணி சொன்னது வாங்க போயிட்டார். பாலாஜி ஒரு 2021 வர்றதில்லை. 4 வருஷமாக வர்றதில்லை. அவர் நான் தான் கணக்கு எழுதி வச்சு ஒரு நோட் எழுதி வச்சு வவுச்சர் போட்டு 1 போட்டு எழுதி வச்சு அப்பப்போ கூப்பிட்டு கணக்கை ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால் நம்ம கிளை வந்து ரொம்ப 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 மோசமான நிலையில் இருக்குது. உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. நானே செயலாளர் நான் தான் எழுதிக்கிறேன். அவரை வர்றதில்லை. கோடாவுக்கு போயிடுவார். தலைவர் பொறுப்பு நான் தான் பார்த்துக்கிறேன். பொருளாதாரம் நான் தான் பார்க்குறேன். 3 நானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதுக்கு என்ன செய்கிறதே ஒன்றும் புரிய மாட்டுது. இருந்தாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 30 பேர் அனுப்பியிருக்கோம். எங்கள் மொத்தம் வந்து 130 பேர் அனுப்பியிருக்கோம். இந்த வருஷத்தில் 19 மெம்பர் சேர்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு சேர்த்துருக்கேன். இருந்தாலும் உங்களோட ஒத்துழைப்பு நல்கி இதை வந்து கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் என்ன தமிழர்கள் சொன்னீங்க, அதை பேசணுமா? இல்லை ஒன்றும் வேணாம். வேணும்ல. அது வந்து தீர்மானம் தான். சரி வேண்டிய இல்லை. சரி இல்லை. நன்றி. மாநகர கிளை தலைவர் திரு நடராஜன் அவர்களுக்கு ஒரு போடு வாங்கிக்கிறேன். சும்மா போடு வாங்கிக்கிறேன். சூப்பர். அடுத்தபடியாக திருமங்கலம் கிளையின் தலைவர் திரு பாய் மாவு பாஷா அவர்கள் அவர் சொல்கிற மாவட்ட பேரவை கூட்டத்திற்கு தவணை வகிக்கிறது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு, துணைத் தலைவர் ஜெயராமன் அவர்களுக்கு, இங்கே சிறப்புரை முன்னாள் மாநில தலைவர் ராகுலந்தி அவர்களுக்கு மற்றும் திருமங்கலம் வட்டக்கிளையின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தலைவர் மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் திருமங்கலம் வட்டக்கிளையின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது 2 சப்ஜெக்ட் தான் முதல்ல. இதில் எத்தனை உறுப்பினர்கள் சேர்த்துருக்காருங்க? நாங்கள் வந்து 51 உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இந்த ஆண்டு பீரியட் சொல்லுங்க. 51 உறுப்பினர்கள் பீரியட் இந்த வருஷத்துலையா? ஜனவரியிலேருந்து இந்த வரைக்கும். ஜனவரியிலேருந்து 29 அதான் இந்த வருஷம் பூரா 29 12 முடிஞ்சு போகிறது. இருக்கும். சரி ரைட்டு. ஜனவரியிலிருந்து ஜனவரி 1/1/2025 27/12/2025 முடிய 51 பேரை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மூத்தோர் குழு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும், டிசம்பர் இன்னும் முடியும் 2 நாள் இருக்கு, 2 நாள் இருக்கு. 58 மூத்தோர் குழு சேர்த்துருக்கோம். 52 மூத்தோர் குழு சேர்த்துருக்கோம். அப்புறம் இந்த வருடம் டைரி எப்போ வருது? 7 டைரி சொல்லியிருக்கோம். 7 டைரி சொல்லியிருக்கோம். அந்த 7 டைரியை வித்தின் தி மந்த்துக்குள்ளே வாங்கி கொடுக்கணும். என்னென்னா அவங்க பிரிண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இல்லை அதை நீங்கள் மாநில செயற்குழுக்கு போகும்போது இதை வலியுறுத்தணும். ஜனவரி பேப்பர் ஜனவரிக்குள்ளே வந்தால் தான் டைரிகளோ காலண்டருக்குள்ளே பிரயோஜனமாக இருக்கும். அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்த ஒரு இதில் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு படம் வந்துருந்துச்சுங்க. டைரி மட்டும்தான் வரணும். டைரி அதனால் அதை நீங்கள் ஆராய்ச்சி போகும்போது அதை வலியுறுத்தி எப்படி 15 வர மாதிரி செய்யுங்க. மற்ற வேற ஒன்று எனக்கு எங்கள் பேரவை கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடக்கணும். வெள்ளிக்கிழமை பேரவை கூட்டம் சிறப்பாக நடந்தால் திருமங்கலம் கலைத்தலைவர் அவர்களுக்கு மதுரை மாவட்டத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுக் கொடுக்கும்.